ஹலோ எவ்ரிவன், ஐ பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 16/2/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நீட் யூஜி 2025க்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. இன்னமும் ஒரு சிலர் அப்ளிகேஷன் போடாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான மிக முக்கியமான வீடியோ தான். ஏன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி அப்ளை பண்ணுறவங்க நான் என்ன செய்யணும், கொஷின் பேப்பர் மீடியம் எப்படி இருக்கும், மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், கொஷின் பேப்பரில் நான் எந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீட் கொஷின் பேப்பர் 2 மொழிகளில் இருக்குது. இதில் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு 2025 நீட் கவுன்சிலிங் தொடர்பாக 1-to-1 கவுன்சிலிங் தேவைப்பட்டாலோ இல்லைன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ், அதாவது ஃபுல் கைடன்ஸ் ஃப்ரம் டே 1லேருந்து நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து லாஸ்ட் டேட் வரைக்கும். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு காலேஜில் அட்மிஷன் எல்லாம் போட்டு, அதாவது தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் 6 ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தது, ஆல் இண்டியா கோட்டாவில் 6 ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தது. இதில் உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற்போல் எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமோ சீட்டை எடுத்துகிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் மாதம் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, இல்லைன்னா எனக்கு 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களும் பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய விபரம் தேவைப்படுறவங்களும் கால் பண்ணலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் அப்படின்ற இடத்துல சார் நான் தமிழ்னு போட்டுட்டேன், நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு தெரியாமல் தமிழ்னு போட்டேன், இல்லைன்னா நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு தமிழ் மட்டும் போட்டால் எனக்கு டவுட் இருந்தால் இங்கிலீஷும் தேவைப்படுது அப்படின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு டோட்டலாக 13 லாங்குவேஜில் இருக்கும். இது 2025 ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. 3.51 இந்த பாயிண்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 13 லாங்குவேஜில் இருக்குது. இதில் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கொஷின் புக்லெட் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். அதாவது நான் ஃப்ரம் எல்கேஜியிலிருந்து 12th வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும்தான் எடுத்து படித்தேன், தமிழே படிக்கலை அப்படின்றவங்க இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம். இப்போது நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு கொஷின் பேப்பர் பைலிங்குவலில் வேணும், இங்கிலீஷ்லேயும் வேணும், ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுனதை படிக்கணும் அப்படின்றவங்க தமிழை செலக்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூ கலரில் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேண்டிடேட் ஆப்டட் தமிழ் அவுட் ஆஃப் 13 லாங்குவேஜ், 13 லாங்குவேஜில் நீங்கள் தமிழை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின் புக்லெட் எப்படி இருக்கும்? த புக்லெட் வுட் பி ப்ரொவைடட் இன் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ். அப்போது தமிழ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் அந்தமான் நிக்கோபார் இந்த 3 இடங்களில் கொஷின் பேப்பர் தமிழில் அவைலபிளாக இருக்கும், ஹிந்திலையும் அவைலபிளாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் வேறொரு மாநிலத்தில் படிச்சுட்ருக்கிறீங்க, உதாரணத்துக்கு கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கோச்சிங் சென்டர் மூலமாக நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பெங்களூரில், மைசூரில் இந்த மாதிரி ஒரு சென்டர் செலக்ட் ஆகுதுன்னா அங்கே உங்களுக்கு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அண்டு அப்ராட் எந்த சென்டர் போட்டாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் கிடச்சிடும். இங்கிலீஷோட அடிஷ்னலாக என்னோடய ரெஃபரன்ஸுக்காக என்னோட ரீஜனல் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் தான் நீங்கள்
சென்டரை சிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷனை செலக்ட் பண்ண முடியும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜுக்கு வந்து இங்கிலீஷ்லேயும், ரீஜனல் லாங்குவேஜுக்கு அந்த ஸ்டேட்டில் என்ன கொஷின் பேப்பர் லாங்குவேஜ் இருக்குதோ அந்த கொஷின் பேப்பர்லேயும் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆப்டிங் ஃபார் ரீஜனல் லாங்குவேஜ் would provided டெஸ்ட் இங்கிலீஷ் ப்ளஸ் செலக்டட் ரீஜனல் லாங்குவேஜ். அப்போது அந்த மாநிலத்தில் எந்த பிராந்திய மொழி அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி, அந்த மொழியும் இங்கிலீஷும் இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ எழுதுறீங்க அப்படின்னா, அங்கே கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் வித் தெலுங்குல இருக்கும். தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணி எழுதுறீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் இருக்கும். கர்நாடகாவில் எழுதுறீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் கன்னடாவில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரூஃப். இதுவும் உங்களுக்கு பேஜ் நம்பர் 16 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அவைலபிளாக இருக்குது. மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் வேணும்னா நீட் எக்ஸாம் சென்டர் எல்லா இடங்கள்லையும் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் கிடைக்கும். இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி வேணும்னா ஆல் தி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் இந்தியா. இதுவும் நம்ம வந்து வெரி பிகினிங்லேயே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்க்காதவங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருக்குது. இப்போது இங்கிலீஷ் அண்டு கன்னடா வேணும்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் கர்நாடகாவை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12th பாயிண்ட் பாருங்கள். 12th பாயிண்டில் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரு 11th பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுடைய கொஷின் புக்லெட் எப்படி இருக்கும்? உங்களுடைய கொஷின் புக்லெட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எழுதுகிறவங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு தமிழில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மீடியமில் கொஷின் பேப்பர் வேணுமோ அந்த ஸ்டேட்டில் எழுதுங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் பேரையும் சொல்லலை, கோட்டாவில் படிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து கர்நாடகாவில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வெளியில் வர போகிறோம், அதாவது ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடித்த நெக்ஸ்ட் டே தான் வரப்போகிறோம், இப்போ எனக்கு தமிழில் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு வந்து தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பரையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போது இது வந்து நீட் எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இந்த கொஷின் புக்லெட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் எனி ambiguity in translation of any question, English version shall be treated as final. வினாமொழி பெயர்ப்பில் ஏதாவது சர்ச்சை இருந்தால் ஆங்கில பிரதியே முடிவானது. அப்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தெரியாமல் தமிழை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் சார், நான் தெரியாமல் தமிழை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஷின் புக்லெட்டில் டிரான்ஸ்லேஷனுக்கு தமிழில் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லையும் கொஷின் புக் இருக்கும். தமிழில் இருக்கிற கொஷினை விட அதனுடைய ஒரிஜினல் அப்படிங்கிறது ஆங்கில வழியில் உள்ள அந்த வினாவே வந்து இறுதியானது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த புக்லெட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரிஜினல் நீட் கொஷின் புக்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர் பேஜில் இருக்கிற சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஷின் பேப்பர் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சிட்டியில் எந்த ஸ்டேட்டில் எழுதுறீங்க அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த சிட்டியில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதையும் நல்லா முடிவு பண்ணிவிட்டு எந்த மீடியமில் எழுத போகிறீங்கிறதையும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் பயப்பட வேண்டாம். நேற்று நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் 9ஆம் தேதி, அதாவது மார்ச் 9லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ்க்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நோட்டிஃபிகேஷனில் என்டிஏ ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் இதை பற்றி உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்ட டவுட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ.
மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக டவுட் இருந்தாலோ கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷனை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி 2025க்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரம் டிசம்பர் 1 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அந்த டெஸ்ட் சீரீஸில் கலந்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறீங்க, வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கிறீங்க, ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறீங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஷெட்யூலோ இல்லை கோச்சிங் சென்டருடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய விருப்ப நேரத்தில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆப்பில் நீங்கள் எழுதுறதுக்கு நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். 35 டெஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதில் ஆல்ரெடி இப்போ வந்து 25 டெஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு. மிஸ் பண்ண டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதிக்கலாம். டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவுட் ஆஃப் 720க்கு கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் கலந்துக்க விருப்பம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். என்ஜாய் த சண்டே.